இப்போ கொஞ்ச காலமாகவே நாம் இந்த காய்கறி வாங்கினாலும் சரி, மளிகை ஜாமான் வாங்கினாலும் சரி, இல்லை பழங்கள் வாங்கினாலும் சரி, சூப்பர் மார்க்கெட்டில் தான் போய் வாங்குகிறோம். இந்த சாலையோரமாக இருக்கக்கூடிய கடைகள்லையும் சரி, இந்த தள்ளுவண்டியில் விற்க வர கடைகள்லையும் சரி, நாம் வாங்குறதே கிடையாது. சூப்பர் மார்க்கெட்டில் என்ன காசு கம்மியாக தராங்க? கண்டிப்பாக இல்லை. ஆனாலும் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குகிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டாலும் நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஆன்சரும் கிடையாது. இந்த சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளையும் சரி, தள்ளுவண்டியில் வைப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்டையும் சரி, இந்த மாதிரி வியாபாரிகள்கிட்ட நாம் பொருள் வாங்கணும்னு நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு சின்ன கதை. வெல்கம் டு படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மஞ்சு. இன்னைக்கான சிறு கதை. தள்ளுவண்டியில் ஒருத்தர் காய்கறி விற்றுக்கிட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தார். அவர் என்ன சொல்லி விற்றாருன்னா, சார், என்கிட்ட காய்கறி வாங்கினீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதை விட 5 நன்மை அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இப்படி சொன்னதுமே கொஞ்சம் பேர் அவரை நோக்கி வந்தாங்க. மற்றவங்க வாங்க நினைக்கிற எல்லா காய்கறியுமே அந்த தள்ளுவண்டியில் இருந்துச்சு. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு இவர்கிட்டே வாங்கினா என்ன அப்படிங்கிற எண்ணம் அங்கே இருந்த சில பேருக்கு தோணுச்சு. அப்போ அங்கே ஒருத்தர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, அந்த 5 நன்மைகள் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார். அந்த காய்கறி வியாபாரி சொன்னார், என்கிட்ட வாங்குகிற காய்கறிக்கு ஜிஎஸ்டி தர வேணாம், 100 ரூபாய்க்கு உங்களுக்கு 5 ரூபாய் லாபம் கிடைக்கும், இதுதான் முதல் நன்மை அப்படின்னு சொன்னார். வாங்குகிற காய்கறியை கொண்டு போகிறதுக்கான பைய இலவசமாக தரேன், சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் இந்த கவர் வாங்குறதுக்கு 3 ரூபா 6 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், இது 2வது நன்மை. சூப்பர் மார்க்கெட்டில் அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கொடுத்தாகணும். ஆனால் என்கிட்ட நீங்கள் பேரம் பேசலாம், 100 ரூபா பொருளை 80 ரூபாய்க்கு கேட்டாலும் நான் கொடுப்பேன், அதனால் உங்களுக்கு 20 ரூபா லாபம் கிடைக்கும், இதுதான் 3வது நன்மை அப்படின்னு சொன்னார். அதுவும் இல்லாமல் இந்த காய்கறிகள் எல்லாமே இயற்கை முறையில் விளைஞ்சது, அதனால் இந்த காய்கறிகள் சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, இதுதான் 4வது நன்மை அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது எல்லாமே சரிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி சொல்லிக்கிட்டே அங்கே இருந்தவங்களுக்கு காய்கறியெல்லாம் எடை போட்டு கொடுத்தாரு. கேட்ட பணத்தை அவர் வாங்கிக்கிட்டாரு. எல்லாம் சரி, 5வது நன்மை பற்றி இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு அங்கே ஒருத்தர் கேட்டார். நானும் ரொம்ப ஆர்வமாகவே அந்த 5வது நன்மை என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அவரோட மனைவியை காமிச்சு, இவ என் மனைவி, இவளுக்கு கிட்னி செயலிழந்துருச்சு, அதுக்கான மருத்துவ செலவை நான் செய்யணும், யாருக்கிட்டையும் கையேந்துறதுக்கு எனக்கு மனசு வரல, உங்களை மாதிரியான ஆளுங்க கொடுக்குற பணத்தில் தான் நான் அந்த மருத்துவ செலவை பண்ணுவேன், இதுக்கான நன்மையை புண்ணியங்கிற பேரில் கடவுள் உங்கள் பேரில் வழங்குவார், இதுதான் அந்த 5வது நன்மை அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் துளி வர ஆரம்பிச்சிச்சு. நானும் அந்த இடத்துல கண்ணீர் துளியை மறைக்க முயற்சி செஞ்சு தோற்று போயிட்டேன். இந்த மாதிரியான சாலை ஓரத்தில் விற்கக்கூடிய வியாபாரிகள்கிட்ட அப்பப்போ நாமளும் பொருளை வாங்கணும், அதுதான் நம்ம சமுதாயத்துக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான தொண்டு. அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களுடன் உங்கள் மஞ்சு. இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. பாய்.